தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட முத்துப்பட்டி கிராம மக்கள் நீண்ட காலமாக தங்களது கிராமத்திற்கு செல்ல தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த கிராம மக்கள் இன்று காலை ஒருங்கிணைந்து பெங்களூர் நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தரைப்பாலம் இல்லாததால் தேசிய நெடுஞ்சாலைக்கு கடக்க முடியாமல் தருமபுரிக்கு 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும், இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து தரைப்பாலம் அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்க ஊர் மக்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வாழ்வாதாரத்துக்கு தருமபுரியை போய் தான் ₹1 சம்பாதிச்சாகணும். ஒட்டுமொத்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்காத மக்கள் தான். 3 ரோட கிராஸ் பண்ணி தான் போகணும். கிட்டத்தட்ட எங்க ஊர்ல இது வரைக்கும் 15க்கு மேல உயிர்கள் இந்த ரோடு ஆக்சிடென்ட்னாலேயே இழந்திருக்கோம். சரிங்களா? இனிமேலுக்கு அதை நடக்கக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்துல நாங்க போகாத இடம் இல்லை. எம்எல்ஏ, எம்பி, கலெக்டரேட் சொல்லிட்டு எல்லா அரசு அதிகாரிகளும் பார்த்தாச்சு. எல்லா கதவுகளுமே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நிராகரிப்பு கிடைச்சிருக்கு. கட்டுப்படுத்த முடியாத ஆதங்கத்தோட பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, மக்கள் எல்லாரும் இன்னைக்கு எங்களுக்கு இந்த தரைப்பாலம் அமைச்சு கொடுக்குன்ற ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தான் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அமைதியான முறையில் பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைவேற்றப்படலை அப்படின்னாக்க முதல் கட்டமா ஓட்டு போட மாட்டோம். 2ஆம் கட்டமா நாங்கள் ரோட மறியல் பண்ணுவோம். கண்டிப்பா தேர்தலை புறக்கணிப்பா. முத்துப்பட்டியில பூத் அமைக்க விட மாட்டோம். என்னோட கிராமத்துல பூத் அமைக்க விடவே மாட்டோம். எந்த அரசு அதிகாரி வந்தாலும் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்பட வரைக்கும் இந்த இடத்த விட்டு எழுற ஐடியாவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3000 மேல இருக்குது. ஒரு கிராமத்துல கோரிக்கை இல்லைங்க. இங்க கனெக்ட் பண்ணி பாலவோட வரைக்கும் 2 அரசாங்க பஸ் போயிட்டு இருக்கு. 30A17 சொல்லிட்டு 2 அரசாங்க பஸ் போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி இன்னும் நிறைய கிராம மக்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு 5 கிராமம் தான் சேர்ந்துருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15 கிராமத்துக்கு மேல மக்களுடைய கோரிக்கை இதுவாதான் இருக்கு. கொளகத்தூர், கொட்டாமூடு, பாறைக்கொட்டாய், அதுக்கப்புறம் மாட்டையாம்பட்டி, ராமலாபுரம், போத்தாவரம் வரைக்கும் இந்த மக்கள் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ பாலவோடு வரைக்கும் கனெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரோடு இப்போ பிளாக் பண்ணிட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுத்தமா வச்சுட்டாங்க. தினம் பள்ளி குழந்தைகள் முக்கியமா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பழையதர்மரி உயர்நிலைப் பள்ளி இருக்கு. ஆனா அந்த குழந்தைகள் படிப்புக்காக ராமலாபுரம் போறாங்க. 7 கிலோமீட்டர் தாண்டி போறோம். போற வழியில பாத்தீங்கன்னாக்கா மதுபான கடை இருக்கு. கொளகத்தூர் தாண்டி போகணும். எல்லாமே பாதிக்கப்படுது. சொல்ல போனா குழந்தைங்க 10வது படிக்கவே அனுப்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா ரோட தாண்டி நம்ம கிராஸ் பண்ணி அனுப்பணும். அது இல்லாம அவ்வளவு தூரம் அனுப்புறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. இவ்வளவும் பாதிப்பு.